ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 கிலோ அளவில் பிரியாணி செய்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அம்மா வீட்டில் செஞ்சாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஒரே இதாக போட்டுடலாம். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவங்க எல்லாமே அரைக்காமல் அப்படியே முழுசாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா அடுத்தது மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ 2 கிலோ அப்படின்றனால கொஞ்சம் ஜாஸ்தி மல்லி புதினா போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதில் நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி 4 இல்லைன்னா 5 பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வேறு அளவுக்கு நம்ம இது விட்டுறோம். நிறைய அளவு நம்ம செய்கிறனால சீக்கிரமே குக் ஆகிடும். கொஞ்சமாக பண்ணுறப்போ தான் நமக்கு குக் ஆகிறதுக்கு டிலே ஆகும். அளவு நிறைய இருக்கப்போ ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஈஸியாக குக் பண்ணிடலாம் நம்ம. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மட்டன் 2 கிலோ வாங்கியிருக்காங்க. அதை குக்கரில் வேக வச்சிட்ருக்காங்க. இது வெந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி இருக்குது, தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஒரு 3 தக்காளியிலேருந்து 5 தக்காளி வரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆனியன் நல்லா குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் ஆனியனோட ஃப்ளேவர் பிரியாணியில் கிடைக்காது. அதனால் ஆனியன் நல்லா குக்காக அலோவ் பண்ணணும். நம்ம நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு 2 கிலோ அளவுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா அரை கிலோ அளவு வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே அரைச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா வேகணும். இந்த மசாலாஸ் எல்லாமே எவ்வளோ நேரம் குக் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணியோட டேஸ்ட் வரும். ப்ளஸ் இதோட மெஷர்மெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் கம்மியாக தான் வரும். இது மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 கிலோ அப்படின்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2-3 அது மாதிரி கணக்கு வச்சிட்டோன்னா நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா குக் ஆகிடணும். அது ரா ஸ்மெல் எல்லாமே போயிடணும். அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிடலாம். இப்போது இதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே தக்காளி ஆட் பண்ண வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளியும் இந்த ஹீட்டில் நல்லா மைய வெந்துடணும். தக்காளி வெந்துட்டுருக்க டைமில் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைஸ் எல்லாமே நம்ம ஊற வச்சுருப்போம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்துடணும். இப்போ ஒரு கப் அளவு ரைஸ் போட்டோம் அப்படின்னா 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டை மட்டன் தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாமே கரெக்டாக எடுத்து அளந்து வச்சுக்கலாம். அளந்து வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நெக்ஸ்ட்டு மட்டனை தண்ணியை எடுத்துகிட்டு வெறும் மட்டன் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே, டேஸ்ட் மேக்கர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலா கடையில் அவைலபிளாக இருக்குது இல்லையா, அந்த மசாலாவில் ஒரு பேக்கெட் இதில் போட்டுருவோம். 2 கிலோ அப்படின்றனால ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டால் சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக செஞ்சால் ஒரு பாதி 50 கிராம் அந்த மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இதோட தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லெமனும் நம்ம ஆட் பண்ணணும். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி நல்லா வேகணும். மிளகாத்தூள் தேவையான அளவு, லைட்டான அளவில் ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டால் போதும். நிறைய ஜாஸ்தி போட வேணாம். இஞ்சி பூண்டில் காரம் இருக்கும், மிளகாயில் காரம் இருக்கும், வெங்காயத்தில் காரம் இருக்கும். அதனால் எல்லா காரமும் இருக்கனால மிளகாத்தூள் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக அளவாக கம்மியாகவே போட்டால் சரியாக இருக்கும். இது எல்லாமே குக் ஆகட்டும்.
அடிப்பிடிக்க விடாமல் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் தயிரும் லெமனும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் குக்கரில், அதில் இருக்க மட்டன் மட்டும் ஆட் பண்ணிடலாம். மீதி வாட்டரை அப்படியே வச்சுருங்க. நம்ம எந்த அளவு மெஷர்மெண்ட்டில் அரிசி போட்டோமோ அந்த படியில் சிலர் போடுவாங்க, சிலர் வந்து ஒரு பவுல் மாதிரி எடுத்து அதுலேயும் போடுவாங்க. எந்த அளவுக்கு அரிசி ஒரு பவுல் நிறைய போட்டிருப்பாங்க, அந்த பவுலில் 1.5 பவுல் அளவு வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த வாட்டருக்கு வந்து நம்ம நார்மலாக எடுக்காமல் மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. அது போக பத்தலை அப்படின்னா நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். அது மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது நிறைய இருக்கனால தம் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த சூட்லேயே வந்து வெந்துடும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கரெக்டான பதத்தில் அப்பப்போ கிளறி ஆஃப் பண்ணோன்னா இந்த சாப்பாட்டு சூட்லேயே வெந்துடும். அவ்வளோதான், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிடுங்க.